தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் ரூபாய் 1.18 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சம்பத். விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். தமிழகம் முழுவதுமே 38 அரசு அலுவலகங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரப்பூர்வ அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல 38 அரசு அலுவலகங்கள்ல இந்த சோதனை நடைபெற்றிருப்பதாகவும், குறிப்பா சார் பதிவாளர் அலுவலகங்கள், வட்டாட்சியர் அலுவலகங்கள், வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள், மின்சாரத்துறை மற்றும் பிற அரசு துறை அலுவலகங்கள்ல அதிகாரிகள் ஒரே நேரத்துல சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் கிண்டியில் உள்ள அரசு தலைமை மின் ஆய்வாளர் அலுவலகம், திருப்பூர் பல்லடம் சார் பதிவாளர் அலுவலகம், திருவண்ணாமலை ஆரணி நகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்கள்ல இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். சோதனையின் போது அந்த அலுவலகங்களிலிருந்து ஆவணங்கள், ரொக்க பணம் மற்றும் பண பரிவர்த்தனைகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதில் 28,24,945 கணக்கில் காட்டப்படாத ரொக்கம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பல்வேறு அரசு அலுவலகங்கள் ஜிபே மூலமாக ரூபாய் 89,81,663 மதிப்பிலான பண பரிவர்த்தனைகளும் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை கிண்டியில் உள்ள அரசு தலைமை மின் ஆய்வாளர் அலுவலகத்துல 31,52,661 ரூபாயும், திருச்சி தென்னனூர் மின் பராமரிப்பு மையத்துல 13 லட்சம் என பல்வேறு அரசு அலுவலகங்கள்ல இது போன்ற பணங்கள் ஜிபே மூலமாக பெறப்பட்டதற்கான ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், இன்றைய சோதனையில கைப்பற்றப்பட்ட இந்த பணம் மற்றும் கண்டறியப்பட்ட பண பரிவர்த்தனை தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் சம்பந்தப்பட்ட அந்த அரசு அலுவலகங்கள்ல பணம் பெறப்பட்டதற்கான காரணம் மற்றும் அதன் பின்னணி குறித்தும் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. சுமார் 1 கோடிக்கு அதிகமான அளவுல இன்று ஒரே நாள்ல இந்த சோதனையில பணம் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டு கூட அதிகாரப்பூர்வ பட்டியலின்படி 38 அரசு அலுவலகங்களில் நடைபெற்ற இந்த ஒரே நாள் சோதனை தமிழகம் முழுவதுமே பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சம்பத்.